இலவசமா புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. கவிதைகள்லயும் சரி, சினிமா பாடல்கள் எழுதுறதுலயும் சரி, கவிஞர் வைரமுத்துவோட மேதமை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனா அவரோட கேரக்டர் சினிமாவில் அவர் கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு தான் தெரியும் வைரமுத்துவோட இன்னொரு மட்டமான பக்கம். அதிலும் தற்புகழ்ச்சியில அவருக்கு இணை யாருமே இல்ல. அவரை பத்தி இன்னொரு நீண்ட கால குற்றச்சாட்டு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா எங்கிருந்தும் யார் பாடலையும் அபகரித்துக் கொள்வாருங்கிறது தான். இத கவிஞர் அண்ணன் வைரமுத்துவோட பானிரை கவர்தல்னு ஒரு தொகுப்பாவே போட்டு சந்து சிரிக்க வச்சிருக்காரு. இப்போ சுமார் 7 வருஷ இருட்டடைப்புக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பாட்டோட திருட்டு அம்பலத்துக்கு வந்திருக்கு. இத தன்னோட Facebook பக்கத்துல ஹரிஹரசுதன் பகிர்ந்திருக்காரு. 2011 வருஷத்துல வெளியான வாகை சுடவா படத்தோட வெற்றிக்கு அதோட பாடல்களும் இசையும் ஒரு முக்கிய காரணம். இசையமைப்பாளர் ஜிப்ரானுக்கு இது முதல் படம். படத்தோட பாடல்களை வைரமுத்துவும் கார்த்திக் நேதாவும் எழுதியிருந்தாங்க. சரசர சாரக்காத்து வீசும்போது பாடல் பிலிம்பேரும் விஜய் விருதுகள் உள்பட பல விருதுகளையும் உயரிய அங்கீகாரங்களையும் அவருக்கு பெற்று தந்துச்சு. இந்த விருதுகள் வாங்குற தருணத்துல பல மேடைகள்ல வைரமுத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இயக்குனர் சர்க்குணம் என்கிட்ட ஒரு காட்சிய சொன்னாரு. படிக்காத ஒரு கிராமத்து தேநீர் கடற்காரி அங்க பணிக்காக வர ஒரு ஆசிரியர் கிட்ட மையல் கொள்றா. அவரை சார்னு அழைக்கிறது தான் வழக்கம். இந்த வார்த்தையை வச்சு அவ ஒரு காதலை வெளிப்படுத்துறது போல ஒரு பாடல் வரைய முடியுமான்னு கேட்டாரு. சரசர சார காத்து வீசும் போது சார பார்த்து பேசும் போதுன்னு மனசு சத்தம் போடுதேன்னு எழுதி கொடுத்துட்டு இப்படி சொன்னேன். நீ கேட்டது ஒரு சார் தான், நான் கொடுத்தது 3 சார்னு போதுமான்னு கேட்டேன். இவர் இப்படி சொல்றத கேட்டோம், விருது பெறத பார்த்தோம், மெய்சிலிர்த்து சில்லறை சிதற நம்ம கை தட்டி இருப்போம். இந்த படத்தோட இன்னொரு பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவுக்கு இது முதல் படம். போரானே பாடலுக்கு மட்டும் இவருக்கான கிரெடிட் தரப்பட்டுச்சு. இப்போ 2018 ஆண்டோட மிக சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை கார்த்திக் நேதா 96 படத்துக்காக வாங்கியிருக்காரு. அது தொடர்பா பேட்டியில சரசர சாரக்காத்து பாடலையும் நான் தான் எழுதுனோ, அதோட வரிகளை மட்டும் மேலும் கீழுமா மாத்தி தன்னோட பேர்ல வெளியிட செஞ்சாரு வைரமுத்துன்னு கார்த்திக் நேதா சொல்லியிருக்காரு. தம்பி நீங்க எழுதினது தானே, ஆனா சார் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவர் பேரை போட சொல்லிட்டாரு. இசையமைப்பாளர் ஜிப்ரானுக்கு இந்த திருட்டு பத்தி தெரியாதான்ற கேள்விக்கு தெரியும், ஆனா அது அவரோட முதல் படம், அவர்னால எதுவும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாரு. அது பல விருதுகளை வாங்கி குவிக்கிறப்பவும் மக்கள் இந்த பாடலை கொண்டாடுறப்பையும் இந்த கலைஞனோட நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவரோட மனசு எப்படி துடிச்சிருக்கும். அதுவும் யாரு நம்புவாங்க அந்த கடவுளை தவிர. திருடப்பட்டாலும் சரி, திறமை வென்றே ஆகணும். இதுதான் காலத்தோட விதி. அதுக்கு 7 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. இப்போ 96 படத்தோட காதலை பாடல இதயத்தோட அருகில வச்சு கொண்டாடுது தமிழகம். காதல கரைச்சு வார்த்தைகளா வடிக்கிற இந்த மாயத்தை நிகழ்த்தியவன் யாருன்னு தேடல் நிகழுது. மக்களோட அன்புங்கிறது விருதுகளை கடந்த அங்கீகாரம். சற்று தாமதமா இருந்தாலும் கார்த்திக் நேதாவிற்கு கிடைச்சதுல மகிழ்ச்சி தான். வைரமுத்து கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். விக்கிபீடியா உட்பட ஏனைய தளங்கள்லயும் இந்த பாடலை எழுதினது கார்த்திக் தான் மாற்றப்பட்டுருச்சு. இயக்குனர் ஒரு சார் கேட்டு நீங்க 3 சார் எழுதிய கதை இப்போ சகல சனத்துக்கும் தெரியும் சார். இதுக்கப்புறமும் இந்த பாடலுக்கான விருதுகளை நீங்க வச்சிட்டு இருக்கிறது நல்லதில்ல. உங்களோட பாணியில சொல்லணும்னா, எழுத்தாளர் இதயங்களை திருடலாம், ஆனா எழுத்தாளன் கிட்ட திருடக்கூடாது. நீங்க சின்மை கிட்ட தப்பலாம், ஆனா உண்மை கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. திருந்துங்க, விருதுகளை திருப்பி தந்துருங்க வைரமுத்து சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைரமுத்துவோட இந்த கேரக்டர் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.